தோசையம்மா தோசை, கார்த்திகா சுட்ட தோசை. பூனை ட்ரெஸ் எங்க தோட்டம் இவ்வளவு கஷ்டமானதாங்க. நம்ம வீட்டுல பூத்த சூப்பரா இருக்குடா. சீலிங் ஃபேன்ல அது வால் ஃபேன் அப்படியே உடச்சிருச்சு முறிச்சிருச்சு. லிசர்ட் ஒண்ணு உங்களுக்கு மட்டும் அப்படியே பொடி ஊத்தி தரவா? கொஞ்சம் கூட வளர விடலன்னா நம்ம என்ன பண்றோம்? இங்க பாருங்க எலி பொந்துச்சு. அது நான் அவங்களுக்காக ஊட்டினேன், உங்களுக்காக இல்ல. போன உடனே தோட்டத்துல செம்ம வேலை. இந்த கரடி முதலுக்கு என்ன ஒரு ஆனந்தம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் தங்கி வீடியோ எடுக்க போறோம்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்னைக்கு காலையில எந்திரிச்சு தோட்டத்துக்கு போன உடனே தோட்டத்துல செம்ம வேலை. என்னென்ன பண்ணியிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்க்குடைய ஓப்பன் பண்ணுவோம்ல, அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி பாதி ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் முடியலன்னு விட்டுட்டு போயிடுச்சு. அது கொஞ்சம் கேப் வந்ததுனால அதை திருப்பி கழட்டி மூடலாம் அப்படின்னு மூட வரும்போது அதில் ஒரு 3 பள்ளி இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே விழுந்துற போதுன்னு அதை விரட்டுறதுக்கு டேங்கை ஃபில் பண்ணி தண்ணி மேலே ஏற அதுங்களா ஓடி போய் அந்த இடத்த ஒரு க்ளீன் பண்ணோம். வாழை மரம்லாம் பிச்சு பிச்சு போடுது. இப்போதான் நல்லா இருக்குன்னு போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டு படுத்திருந்தோம் நாங்கள் நைட்டு. மோஷன் டிடெக்டட்னு வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த பால்கன்ல இருந்து 2 குரங்கு, இங்க பாருங்க அதுல இருந்து 2 குரங்கு, அதுல இருந்து 2 குரங்கு, இங்க பாருங்க இதெல்லாம் களைச்சி போட்டு கீழே அங்க போட்டு டேப் எல்லாம் திறந்து விட்டு, டேப் எல்லாம் எப்படி மூடி வச்சிருக்கோம் பாருங்க. நாங்க யூஸ் பண்ணும்போது திறந்துக்கணும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணோம். இப்போதான் நான் அமேசான்ல பார்த்தேன், டேப்பை வந்து லாக் போடுறதுக்கு ஒரு லாக் இருக்கு, பூட்டு போட்டு அமைக்கிடலாம். வேணும் போது திறந்துக்கலாம், வேணாம் போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெறும் லாக் மட்டும்னா கம்மியான காசுல இருக்கு. டேப்பே லாக்கோட வருதுன்னா கொஞ்சம் அதிகமான காசுல இருக்கு. நம்ம ஏற்கனவே டேப்லாம் போட்டுட்டோம், ஸோ வெறும் லாக் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த கொய்யா மரத்துல போன வாட்டி தாங்க காமிச்சேன் உங்களுக்கு, எவ்வளோ தெரியுங்களா பூ வச்சிருந்தது. குட்டி குட்டி குட்டியா அவ்வளோ காய் வச்சிருந்தது. அப்படியே உடச்சிருச்சு முறிச்சிருச்சு. லிசர்ட் ஒண்ணு அதை விட்டு ஓடிடுச்சு. இங்க பாருங்க உடச்சிருச்சு. ஏறி குதிச்சிருக்கும் போல இருக்குடா. குதிச்சிருக்கோம் போல இருக்கு. நிறைய காய் இருந்துச்சு, நிறைய பூ இருந்துச்சு. இதுல உடைச்சதுல வந்து காய் இல்ல, கம்மியா இருக்கு ஜி. ஐயோ இங்க பாருங்க ஜி, நல்ல நிறைய காய் வச்சு. இங்க 2 இருக்கு, இதோ இருக்கு. காட்டு இங்க பாருங்க, இங்க இதோ இங்க அதான் அதுலயும் காய் இருந்துச்சு. உடைச்சிடுச்சு. இப்ப இத கட் பண்ணிட்டு பக்கத்துலயே வச்சாக்கா வளருமா இல்ல என்ன பண்ண? இப்படி முறிச்சிருக்கு, இது வளருமா இல்லையா என்னன்னே தெரியல எங்களுக்கு. கஷ்டமா இருக்கு மனசே. வாழை மரத்தை வந்து இப்பதான் வளர்ந்துருந்தது. அது என்ன வாழை மரத்தை பார்த்தாலே கொஞ்சோண்டு குறுத்து வருது, உடச்சு போட்டுருது. இங்க அடுக்கு செம்பருத்தி வந்திருந்தது. எங்க ஜி பறிச்சிடலாமா? அடுக்கு செம்பருத்தி சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க அழகா வந்திருக்கு. நம்ம வீட்டுல பூத்த சூப்பரா இருக்குடா அடுக்கு செம்பருத்தி. நல்ல கலர், செம்ம கலர். ஐயோ அந்த வெள்ளை அஸ்வினி பூச்சி வர ஆரம்பிக்குது பாருங்க. அதை அடிச்சுக்கலாம், தண்ணி அடிச்சு இது பண்ணிட்டுலாம். வேப்ப மருந்து அடிக்கணும்ல. பறிச்சிடவா? அடுக்கு செம்பருத்தி இங்க பாருங்க. வாவ் பா, அடர்த்தி கலர் செம்ம கலர். வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் அவ்வளோ அழகான கலரு. அண்ட் அப்படியே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லா பூவும் பூத்துருக்கு. மல்லிகைப்பூ அவ்வளோ பூ பூத்துருக்கு. இங்கே வந்து நூல் இல்லை, இருந்துச்சுன்னா இந்த பாருங்க இந்த மல்லி எல்லாத்தையுமே பறித்து கட்டலாம். என் மாமியார் கொஞ்சமாக கட்டி கனகாமரம் தலையில் வச்சாங்களே, அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். அப்படியே காய்கறியும் பறிச்சிடலாமா? கத்திரிக்காவெல்லாம் கத்திரிக்காய் கடிச்சு வச்சிருக்கு பாரு. கத்திரிக்காவே இல்ல, கடிச்சு தின்னுச்சு. ஐயோ கத்திரிக்காய் கடிச்சு தின்றுச்சுங்க. இதோ கீழே கிடக்குது பாருங்க ஜி, இதோ கத்திரிக்காய் இங்க கிடக்குது பாருங்க. ஐயோ இங்க பாரு ஜி, எல்லாத்தையும் கடிச்சிருக்குடா. இது குரங்கா இருக்குமா இல்ல வேற ஏதாவது வந்து கடிச்சிருக்கு? வந்து வேற செடியிலே கடிச்சிருச்சுங்க. நேற்று எவ்வளவு அழகா எல்லாம் வளர்ந்துருச்சு. கொஞ்சம் கூட வளர விடலன்னா நம்ம என்ன பண்ண? ஐயோ சின்னதா கொஞ்சம் தான் கிடக்கு பாருங்க. நல்லா பெருசா இருந்த கத்திரிக்காய எங்க அணியாம்பிள்ளையா அணிலா இருக்குமா? கீழே பாருங்க, அங்க பாருங்க எவ்வளவு கத்திரிக்காய் கிடக்கு. 10 கத்திரிக்காய் இருந்துச்சு நல்லா அழகா. இப்ப சின்னதா கொஞ்சம் கிடக்கு, அவ்வளவுதான். ஐயோ நம்ம தேடி பறிக்க வேணாம், அதுங்க எல்லாத்தையும் பிடிச்சு ஒண்ணு கூட தேடல. அதுக்கு அடிச்சு வச்சிருக்கு, கீழே போட வேண்டியதான். சி நேத்தே பறிச்சிருக்கலாம் ஜி. கடவுள, இந்த ஒண்ணு சின்னதா 2 இருக்கு. இவ்வளோண்டு எப்படி? அதையும் விட்டு வைக்காதுங்க, நாளைக்கு வந்து எடுத்துருவாங்க, சாப்பிட்டுருங்கடா. இப்ப இதெல்லாம் பிச்சு இங்கேயே போட்டாக்கா வளருமா? விதைக்கு தெரியலையே. கீழே அப்படியே போடுவோம், அதே உரம் தானே. ஒரு காயை வளரவே விடாம இப்படி கடிச்சு அணியாம்புள்ளையா என்னதுன்னே தெரியல எங்களுக்கு. சே, எங்க தோட்டம் இவ்வளோ கஷ்டமானதாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மனசு ரொம்ப வேதனையா இருக்குங்க. நேத்து பார்த்த காய் இன்னைக்கு இல்லை, இவ்வளோண்டு தான் இருக்கு. இது நாளைக்கு பெருசாகட்டும், நாளைக்கு பெருசாகட்டும்னா என்ன பண்ணுதுங்கன்னா சாப்பிட்டுருங்க. எலியா அணிலா எது வந்துச்சுன்னு தெரியல. இங்க செம்பருத்தி ஒண்ணு பூத்திருக்கு பாரு, ரெட் கலர்ல நல்லா இருக்கு. இது நாட்டு செம்பருத்தி இல்ல, இதுவும் நாட்டு செம்பருத்தி தான். அடுக்கு இது
இது வந்து ஜி எலி ஜி, இங்க இங்க பாருங்க எலி பொந்து ஜி. அது ஐயோ, நான் அதான் அந்த குரங்கு கடி எலிதான் வந்து கடிக்குது ஜி. உள்ள பாருடா, எலி பொந்து தானே அது. போன தடவை வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கல்லை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்டா. அது உள்ள போடணும். ஐயோ, எலி பொறி வைக்கணும் ஜி. எலிதான் வந்திருக்கு அப்பனா. எலி பொறி வைக்கணும் ஜி. முக்கியமா இந்த காய்க்கு பக்கத்துல ஒரு தக்காளி பழத்தை வச்சு எலி பொறி வச்சிட்டோம்னா அதுல பிடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு 10-15 கத்திரிக்காய் காட்டலாம், நிறைய பூ காட்டலாம், கொய்யாக்காலாம் காட்டலான்னு பார்த்தேன். கொய்யாக்காவை தின்னுடுச்சு, கத்திரிக்காவை தின்னுச்சு. எலி கத்திரிக்காயை கூட திங்கும். சே, அதனாலதான் நான் மற்ற தக்காளி மாதிரி பழங்கள்லாம் போல. தக்காளி எல்லாம் எலிக்கு பிடிக்கும்னு. எலியை நாங்க கட்டுப்படுத்துறதா, குரங்க நாங்க கட்டுப்படுத்துறதா? அதுக்காக தான் இந்த பெரிய பெரிய வீடு வச்சிருக்கவங்க ஏன் இவங்க தோட்டம் காய்கறி பழங்கள் போட மாட்டாங்கன்னு பார்த்தா, நிறைய பேர் இந்த மாதிரி கிரீனரி ஏரியால இருக்கவங்க பாத்தீங்கன்னா குரோட்டன்ஸே வச்சிருவாங்க. அழகுக்கான மரங்கள் மட்டும் வச்சிருவாங்க. நீங்க நானே நினைப்பேன், அங்க கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன், நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்ப நான் யோசிப்பேன், அவங்க வீடு அவங்க பண்றாங்க, ஏன் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு யோசிப்பேன். அவங்க வச்சு பார்த்துருப்பாங்க போல இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும் போல இருக்கு. சரி வாங்க வீட்டுக்கு போலாம், மனசே சரியில்லை. இந்த 2 வீட்டுக்கு நடுவில் கேப்பு. மெயின் டோர் இங்க இருக்கு, இது சைடு. சரிங்களா, நம்ம வீட்டுடைய சைடு. வீடு இது சைடு. அவுட் ஹவுஸோட பேக் சைடு இது, மெயின் கேட்டோடைய சைடு இது. இங்க பாருங்க 1 2 3 4 வாழை மரத்தை உடச்சு தள்ளி இருக்கு பாருங்க. இந்த வாழை மரத்தை வளர விடவே மாட்டேங்குதுங்க, பிச்சு தள்ளிக்கிட்டே இருக்குங்க. இலையெல்லாம் பிச்சு போட்டுருச்சு. நேத்து தான் சந்தோஷப்பட்டேன் நானு. இது எல்லா வாழை மரத்தையும் பிச்சிருச்சு. இங்க இந்த சைடுன்னு இல்ல, அந்த சைடு இந்த சைடு. ஆனா இங்க இருந்த வாழை மரம் எதையுமே காணோம். இல்ல வாழை மரம் எல்லாம் இல்ல, எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் பிச்சிருச்சுங்க. பிச்சிருச்சுங்களா? ஐயோ, இவங்க வச்சிருந்த வாழை மரத்தை எடுத்துட்டாங்க. தென்னை மரம் தான் இருக்கு. அப்படியா? வாழை மரம் எல்லாம் எதுவுமே இல்லப்பா அவங்கள்ட்ட. வாழை இலை கூடமா அதுங்களுக்கு பிடிக்கும், வாழைப்பழம் பிடிக்கும், வாழை இலை கூட எதை சாப்பிட்றதுன்னு தெரியாம கஷ்டப்படுதுங்கடா. வாழை மரத்தெல்லாம் குரங்கு பிச்சு போடுது. இந்த காய்கறி எல்லாம் என்னது எலி சாப்பிட்டு தொலையுது. டேங்க் ஃபுல்லு தண்ணியும் கீழே குரங்கு தள்ளி விட்டுருது. மனுஷங்க வாழ முடியவே இல்லை. நாங்க தண்ணி பிடிச்சி மேல வச்சிருக்கோம். தாவி வந்தீங்கன்னா தண்ணி குடிங்க, பாவம் தண்ணி இல்லாம இருக்கீங்களேன்னு. அந்த தண்ணியை விட்டுருதுங்க, புதுசா ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி வைக்கிறோம். அதை விட்டுட்டு வந்து டேப்பை திறந்து குடிக்குதுங்க. என்னவோ, சரி வாங்க சமையல பார்க்கலாம். இப்படியே புலம்பியே வீடியோ போயிடும் போல இருக்கு. சே, மனசு வயிற்றுச்சலா இருக்குதுங்க. குழந்தைய வளர்க்குற மாதிரி தானே செடியெல்லாம் வளர்க்குறோம், அதான். சரி வாங்க உள்ள வாங்க. வெல்கம் வாங்க. நெத்தியில பொட்டை களைஞ்சி வீட்டுக்குள்ள வந்து இப்படி கண்ணாடியில பார்க்கும் போதுதான் தெரியுது. பாதியிலே போட்டு காணா போயிடுச்சு, எப்படின்னு தெரியல. இந்த தலையில இப்படி அடிச்சுக்கிட்டேன் நானு. என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு வயிற்றுச்சல்ல. ஐயோ அடப்போங்க. எலிக்கு எலி பொறி வைக்கலாம், குரங்குக்கு குரங்கு பொறி வைக்க முடியும். குரங்கு பொறி வச்சிட வேண்டியதான். குரங்குக்கு எது பொறி? அதுங்க தாவி வருங்களே. இப்பதான் முகம் லட்சணமா இருக்கு. பொட்டு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இதை ஆன் பண்ணிடுறேன். கீழே ரொம்ப டைட்டா இருக்கு. டைட்டா தான் இருக்கு, அது ஃபுல் நல்லதுதான். டைட்டா இருக்கு. மயில் கத்துது. மயில் வருதா நம்ம வீட்டுக்கு? ஒரு மயில் வந்து இந்த கத்திரிக்காவெல்லாம் சாப்பிட்டு இருந்தா நம்ம சிசிடிவி கேமரா வழியா நம்ம வீட்டுக்கு மயில் வந்துருச்சுன்னு பார்த்து சந்தோஷப்படலாம், பூரி படையலாம். அதுவும் இல்லை. சரி ஓகே, பால் காய்ச்சற போறோம். தோசை மாவு நம்மளே அங்கிருந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். என்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு ஃப்ரிட்ஜில் காட்டுறேன். கொஞ்சம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீடா, கொஞ்சம் கச்சா முச்சான்னு தான் இருக்கும். ரசம் வச்சிருந்தேன்னா ரசம் எடுத்துட்டு வந்துட்டேன். இது என்ன டீஃப்ராஸ்டே ஆக மாட்டேங்குது. அது ஃபுல்லா அப்படி ஆயிடுச்சு. ஐயோ, ஆட்டோமேட்டிக் டீஃப்ராஸ்ட்னாங்க, தெரியல. சரி அப்படி இருக்கட்டும். இந்த ரசம் வச்சிருந்தேன் நான், அது வீட்டில் வேஸ்ட் பண்ண வேணாம்னு எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து மாவு டப்பா எடுத்துட்டு வந்தது. அப்புறம் தயிர் பாக்கெட்ஸ் எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் காய்கறிகள் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம். அவ்வளோதான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட ஃபுல்லா வெங்காயம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இது ஊர்ல இருந்து கொடுத்து விட்டாங்க என் மாமியார் ருக்கு பெரியமான்னு சொன்னார்ல, அவங்க கொடுத்து விட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு, இது போதும். இங்க பூண்டு 2 உருளைக்கிழங்கு இருக்கு உள்ள. 2 உருளைக்கிழங்கு இருக்கு. அது எதுக்குன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான்வெஜ் ஏதாவது செஞ்சோம்னா உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு, குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. கத்திரிக்காய் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி வச்சு காலைல தோசைக்கு சாப்பிடலாம். தோசை மாவு ஆசையா எடுத்துட்டு வந்தேன். செயின்னு இருக்கு. சரி, நம்ம பார்த்துட்டுமே அந்த செடியில ஒரு 10 கத்திரிக்காய் சந்தோஷப்பட்டுக்கணும். ஒரு மாங்காய் வந்துச்சுல, சூப்பரா இருக்குன்னு சொன்னோம்ல, அதுல ஃபுல்லா எறும்புனா கொஞ்சம் நஞ்சம் எறும்பு இல்ல, எக்கச்சக்கமான எறும்பு, பயங்கரமான எறும்பு. பால் பொங்கிடுச்சா? ஓகே. இந்த மாதிரி பால் பாத்திரம் எல்லாம் ஃபேன்சியா இருக்கும். இதுல இருந்து இப்படி பாலை ஊத்தும் போது கீழெல்லாம் வழியும். கரண்டி போட்டுதான் முள்ளணும்.
உங்க வீட்லயே அந்த மாதிரியான்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். வெங்காயம் தக்காளி உரிச்சு போட்டிருக்கேன். எங்க 3 பேருக்கு 3 கத்திரிக்காய் போல இருக்கு. இது மட்டும் தான் தேர்ந்துச்சு. எலியே வேணாம் சீனு விட்டுட்டு போனேன் கத்திரிக்காய். எலுமிச்ச கத்திரிக்காய் அது இன்னும் பெருசா ஆகணும், காயா ஒழுங்கா வரணும் அப்படின்னு சொல்லி எலியே விட்டுட்டு போயிடுச்சு. அந்த எலியை எடுத்துட கூடாது. நாங்க இப்ப படிச்சிருக்கோம் எவ்வளவு மோசம் நாங்க பாருங்க. நாங்க அச்சோ அச்சோ. இப்போ திருப்பி ஒரு வாட்டி பொங்குது. ஆஃப் பண்ணிடலாமா? தாராளமா பண்ணிடலாம். அவ்வளவுதான். இன்னும் 2 தக்காளி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கருவேப்பிலை நம்ம இடத்துலயே வருது. ஆனா இதுங்க வந்து மிதிச்சு என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. அவ்வளவுதான் கடகடன்னு. இப்ப இந்த வெங்காயம் தக்காளி இங்கே ரெகுலரா இருந்தாதான் இதனோட இதெல்லாம் இது பண்ண முடியும். இதுக்காகவே நான் இங்க இருந்துடலாமான்னு பாக்குறேன். ஆசைப்பட்டு தோட்டம் வச்சுட்டு தோட்டத்துக்கு அவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்கோம், உழைப்பு அவ்வளோ எடுத்திருக்கோம். விவசாயிலாம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்கள்ல, பயிர் வீணாயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு. அதை பார்க்கும்போதே கஷ்டமா இருக்கும். இப்போது நம்மளும் அதை செய்யும்பொழுது உணர்வுகள் வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. இவ்வளோண்டுக்கே நமக்கு இப்படி இருக்கே, அதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே. அந்த மொத்தம் பயிரும் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்ல, அபுக்குன்னு இருக்கும்ல. ஷோ அது மழை வந்து வீணா போயிருது அதெல்லாம் சொல்றாங்க. அதுதானே அவங்களுக்கு சாப்பாடு, அதை வித்துதுன்னா அவங்களுக்கு சமையல். அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வாஷ் பேஷன் கிட்ட மேல வந்து ஒரு அது என்னது சீலிங் ஃபேன்ல, அது வால் ஃபேன், டேபிள் லேம்ப், டேபிள் ஃபேன். அத வந்து வால்ல டேபிள் ஃபேன், டேபிள் மேலக்கிறது அது டேபிள் ஃபேன், வால் மவுண்டட் ஃபேன். கரெக்டா சொல்றான் சார். வால் மவுண்டட் ஃபேன் வந்து வச்சிருந்தோம். அது அழுக்கா இருந்ததுனால காத்தே வரல. அதை க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியில இதை வாங்கியாச்சு. இந்த வீட்டுக்காக தான் வாங்கியிருந்தோம். அந்த வீட்லயே கொஞ்ச நாள் காமிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 2-3 மாசமா இது அங்க வாங்கி வச்சதுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இது வாங்கிட்டேன்னு சொல்லி காமிச்சிருந்தேன் நான். ஸோ இங்க எடுத்துட்டு வரதுக்கு இந்த வாட்டி தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எடுத்துட்டு வந்து இங்க வந்து போட்டாச்சுன்னா நான் பாட்டு இங்க காத்து வந்து அடுப்புல எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. எனக்கு மட்டும் ஃபேஸ்ல இப்படி வரும். யாராவது காத்து வேணும்னா இப்ப பக்கத்துல நின்று 2-3 பேர் நின்று இப்படி சமைக்கலாம். ஆனா அடுப்பு டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ வெங்காயம் தக்காளி, குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், அவ்வளவுதான். எல்லாத்தையும் போட்டு வதக்கி வெங்காயம் தக்காளி ஈக்குவலா போட்டிருக்கேன். எப்பவுமே தக்காளி தொக்குக்கு வந்து தக்காளி நிறைய போடுவாங்களே, இது தக்காளி தொக்கு கிடையாது, வெங்காயம் தக்காளி தொக்கு. அவ்வளவுதான். என்ன வந்து உப்பு பாதி உப்பு தான் எடுத்துக்கணும்னு சொல்லி, பாதி கூட இல்லை, ரொம்ப கம்மியா உப்பு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. இன்னும் நிறையா ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னோட ஹெல்த் பத்தி உங்களுக்கு அப்டேட் தரேன். இங்க வந்தது எனக்கு மனசுமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த படப்படப்புலாம் இல்லை, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் கருத்தின்ற மாதிரி இருக்கு. ஹாப்பியா இருக்கு. என் ஹெல்த் பத்தின அப்டேட்ஸ் நான் இன்னொரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும்னு சொன்னால அவரெல்லாம் பார்த்து அவர் எனக்கு எல்லா விளக்கமும் கொடுத்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அதை பத்தின ஒரு நல்ல புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வீடியோல டீட்டெயில்ல லாங் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். இப்போ வந்து தோசைக்கு வந்து என்ன பண்ணலாம் ஜி, இதை இப்படி வச்சிடுறேன். இந்த பக்கம் தோசை ஊத்துறதுக்கு மாவு எடுத்துருங்க. இன்னொரு மாவு டப்பா வேற அங்க நம்ம வீட்டுல இருக்கு. இங்க சின்ன ஃப்ரிட்ஜுன்றதுனால இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்தோம். பாலை காய்ச்சி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கொஞ்சம் ஆற வைக்கணும். எனக்கு பால் தான் குடிக்கிறேன். என்ன பால் நிறையா சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்கான். பால், தயிர், டெய்லி ஒரு 3 ஸ்பூன் நெய் இதெல்லாம் என்ன சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. என் சமையலில் பார்த்துட்டு நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்டையா டயட்டில் இரு, நெய்யை சேர்த்துக்காத, எண்ணெயை சேர்த்துக்காத, இதை பண்ணு அதை பண்ணுன்றாங்க. அவங்க ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க டாக்டர்ஸ் கொடுக்குறதுனே நம்ம சாப்பிட முடியும் இல்லை ஜி. நல்லா கெட்டியான மாவா இருக்கு. இப்போ தோசைக்கு தேவையானது மட்டும் கொஞ்சமா கரைச்சிக்கவா? கரைச்சிங்கடா. இட்லி மாவு மாதிரி நல்லா இருக்கு. இட்லி மாவு தான் நீ இட்லி மாவு தான் இல்ல, இட்லி மாவோடவே கொஞ்சம் கெட்டிமா தான் நான் அரைச்சேன். ஏன்னா இங்க எடுத்துட்டு வரோன்றதுனால ரொம்ப தண்ணியா இருந்தா பெரிய பெரிய டப்பாவா எடுத்துனா 2 டப்பா எடுத்துட்டு வரணும். அது ஒரே டப்பா எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நீங்க காஃபி இங்க வச்சிட்டீங்க, அப்படியே குடிங்க. காஃபியா குடிக்கிறேன் நான். அங்கன்னா கப்ல குடிப்போம், இங்க டம்ளர் தான். இந்த மாவு சரியா இருக்கும், வேணா அப்பப்ப கரைச்சிக்கலாம். அதுக்குள்ள இங்க என்ன ஆகுதுன்னு தெரியல. நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். தோசை சுட்டு அதுல மசால் தோசை வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தக்காளி தொக்கு மசாலா உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவா, இல்ல தொட்டுக்க மாதிரி செஞ்சிருவா? எப்படி வேணா உனக்கு எப்படி தோணும் செய்டா. உள்ள வைக்கணும்னா ட்ரையா செய்வேன், தொட்டுக்க மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊத்துவேன். அதுக்கு தான் கேக்குறேன். எனக்கு தொட்டுக்க மாதிரி தான் வேணும். தொட்டுக்க மாதிரி தான் வேணுமா? அப்ப தண்ணி அப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன். ஊத்துனதுக்கு அப்புறம் சொல்றாரு பாரு. அதான் சொல்லிட்டேன், உன்னோட இஷ்டம், உனக்கு எப்படி செய்யணுமோ செய்ய, நாங்க சாப்பிடுவோம். 5 நிமிஷம் தான். இந்த தக்காளி தொக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கு பாருங்களேன், கிட்டக்க காட்டுங்களேன். காஃபி குடிச்சிட்டே அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆகட்டும். இங்க தண்ணி ஊத்தியாச்சு பாருங்க. அவ்வளவு தண்ணி ஊத்தி இன்னும் கூட தண்ணி ஊத்தலாம் போல.
மாவு பார்க்கவே நல்லா இருக்குது. நேற்று நைட்டு இட்லி சுட்டோமே, புசு புசுன்னு புசு புசுன்னு வந்துச்சு. குஷ்பு இட்லி மாதிரி இருந்தது. மெத்துன்றது க்ரீன் சட்னிக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். ஓகேவா? சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்குது. கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஓகே, இது 5 நிமிஷத்துல ரெடி ஆகணும்னா நான் தோசை சுட்டு தரேன். ஜி, செடிக்கு தண்ணியா ஊத்துறீங்க? இந்த பக்கமா? ஹாய், கொஞ்சம் நல்லா நவுந்துவாங்க. இது மோட்டர் டேங்க் வழிஞ்சிச்சுல, தண்ணி ஃபுல்லாகி. அப்போ செடிக்கு தண்ணி விட்டோன்னு நான் விட்டுட்டேன். உள்ள பக்கெட்டில் தண்ணி பிடிக்க போனேன், இருக்கட்டும்னு விட்டுட்டேன். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறார். ஜி செடிக்கு தண்ணி ஊத்துறத பார்த்த உடனே எனக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. நானும் போய் செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு ஒரே ஆசை. இந்த கரடி மூதனுக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி அந்த செடிக்கெல்லாம் தண்ணி விடுறது, அதை பார்த்து பார்த்து ரசிக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நானும் ஊற்றிட்டு இருந்தேன். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு தான் இதை செய்ய வந்தேன். செம்மையாக வளருது அந்த செடி தான். நீ இப்போ அடித்த செடி தான். எறும்பு நிற்கிறியா? எறும்பு இருக்குது, பார்த்து. எறும்பு போகிற பாதையில் நின்றுருக்காது, அது மட்டும் நவுந்து வந்துடும். கடிச்சு எடுத்துருங்க. தோசையம்மா தோசை, கார்த்திகா சுட்ட தோசை, ஊத்து தோசை. தூரம் போங்க. செம்மையாக வருது. தூரம் போகணுமா? ஓகே. ஆஹா, வடிவேல் சொல்கிற மாதிரி தோசை. பொடி தூவா? பொடி இருக்கா? வேணா தூரேன். வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெய்லாம் ஊத்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. எண்ணெய் நெய் விடுறதுக்கு இது ஆன்லைனில் தான் வேணும். வாங்கினேன். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், அப்படி இல்லைன்னா டேக் பண்ணி விடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது அப்புறம் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, அது அங்கே மாட்டிகிட்டு இருக்கு, நான் அப்புறமா கட்டுறேன். இந்த ஆயில் ட்ரேவே நல்லா இருக்கும். நம்ம வச்சிருக்கோமே அந்த வெள்ளை கலர்ல, அதுவே சூப்பரான ஆயில். இது நிறைய பேர் லிங்க் கொடுங்கன்னு கேட்டாங்க. சூப்பரா இருக்கு, அழகா இருக்குன்னு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வெள்ளை மட்டும் எனாமல் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். க்ளீன் பண்ண ரொம்ப வசதியா இருக்கு. டேக் பண்ணி விடுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டீங்க, டேக் பண்ணி விடுறேன். தோசை எஞ்சிருச்சு அதுவே. ஆமா. அடுத்த வாரத்துல இருந்து ஷர்வன் குட்டிக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்குது. PT2 ஷர்வன்? PT2. ஷர்வன் குளிச்சுட்டு வந்துட்டான். எஞ்சின ஒன்று ட்ரெஸ் காட்டு, அவனோட ஃபேவரட் ட்ரெஸ். தோஜி இங்கே எண்ணெயை ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஷர்வனோட ட்ரெஸ் பாருங்களேன், அவனோட ஃபேவரட் ட்ரெஸ் இது. என்ன ட்ரெஸ் இது? பூனை ட்ரெஸ்ஸு. பூனை நான் மட்டும் சிரிச்சு பேசுவான், மற்ற நேரத்தில் இவன் டல்லா இருக்கான் அப்படின்றீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவன் ஒரு ஆம்பிவர்ட்டு. சரி, ஓகே. அவனுக்கு பிடிச்சதை மட்டும்தான் சந்தோஷமா சொல்லுவான். ஆமா, கம்ஃபர்டபுளா இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் ஹாப்பியா பேசுவான், மற்றவங்களுக்குலாம் இன்ட்ரோவர்ட். தண்ணியை ஊற்றிட்டேன் கீழே. அதெல்லாம் விடுங்க. ஷர்வின் வா, உட்காந்து சாப்பிடு. சாப்பிடுங்க. சூடு ஆறிடுச்சு, உட்காந்து சாப்பிடு. உட்கார். தண்ணி பாட்டில் இங்கே வைக்கிறேன். ஜி, அடுத்து நீங்க சாப்பிட்றீங்களா? சுட சுட சாப்பிட்றேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஊற்றிடு ஃபர்ஸ்ட். எல்லாரும் தோசை அப்படியே சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சுட்டு சுட்டு கொடுக்குறேன், அப்படியே சாப்பிட்ருங்க. பக்கத்தில் சேர் போட்டிருக்கேன் பாருங்க, உட்காருங்க. சாப்பாடுனா கீழே வச்சு ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிடலாம். தோசை தானே அப்படி மேலே உட்காந்து டக் டக்குன்னு சாப்பிட்றேன். இங்க இருந்து இப்படி எனக்கு பரிமாற இப்படி தூக்கி போடப்பா. அப்படி என்ன பண்ணு, தோசை திருப்பி இருக்குல்ல, அலையோட தூக்கு. அப்படி போய் அவன் தட்டில் விடணும், அது ஏன் தட்டில் விடணும். இங்க இப்படி எடுப்பேன், அப்படி போடுவேன், அப்படியே விழும். இதெல்லாம் எடிட்டிங்ல பண்ண தெரிஞ்சா பண்ணி தாத்தி எனக்கு ப்ளீஸ் டி. நான் ஒரு காமெடி பார்த்தேன், ஒருத்தர் பயங்கரமா தோசை விடுவாரு, தூக்கி இப்படி போடுவாரு, தரையில விழுந்துரும். ஐயோ, நான் ஒண்ணு பார்த்தேன், இதே மாதிரி தூக்கி போடுவாங்க. ஒருத்தர் மொட்டையா இருப்பாரு, அவர் மண்டியில தபக்க தலையில விழுந்துருமா. ஜிக்கு கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆயிருக்கு, ஆக ஆரம்பிச்சிருக்கு, ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாரு. நான் வந்து சொல்லுவேன், தயவு செய்து ஹேர் லாஸ் ஆகாம பாத்துக்க ஜி, எனக்கு உன்னோட ஹேர் ரொம்ப பிடிக்கும் ஜின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். தெரியல, வளர்த்தரலாம். எப்படி வளர்க்கணும்னு சொல்லு. அப்படியே நீட்டா வளர்க்க, யூனிவர்சிட்டி மாதிரியா? ஆமா, அப்படி வளர்க்க சொல்லல, ஹேர் கொட்டாம பாத்துக்கங்க. ஓகே. என் மேல இருக்க கவலையிலேயே முடி கொட்டுதான் உங்களுக்கு. அவண்டா 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 நல்லா செவன்னு, ரொம்ப ரெட்டிஷா வரல. இது வந்து இட்லி புசு புசுன்னு வந்துச்சுல, இட்லி மாவு இது. ஆமா, அதனால தோசை அவ்வளவு புசு புசு வராது, கம்மியா தான் வரும். ஆமா, அபி தேக்கோ. இன்னொரு தோசை சுட்டுட்டு அப்புறம் தொட்டுக்க கொடுக்குறேன். இன்னும் கடை கடைன்னு சாப்பிட்டுட்டு, கார்த்திமா அடுத்த தோசை அப்படின்னு கேட்பீங்க. நல்லா மொறுமொறுன்னு வரல. முட்டையெல்லாம் வந்துச்சுனால ஓகே. இந்த முட்டை வந்துருக்குல்ல, அது வந்து நல்ல தோசை சூப்பரா வரும். வெந்தயம் கம்மியாயிடுச்சு, அவ்வளவுதான். ஓகே, சரி, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். நாங்க டிஃபனை சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம்.
முடிச்சு காலை வேலைகள் நிறைய நடந்துருச்சு இன்னைக்கு. எங்க தோட்டத்தை க்ளீன் பண்றது, அந்த குரங்கு பண்ண வேலையை க்ளீன் பண்றது, எலி தொலையெல்லாம் க்ளீன் பண்றது, இதே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்லி இருந்தாங்கச்சி சுட சுட உட்காந்து சாப்பிடுங்க வாங்க. சீரியஸ்லி இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பிக் டேவா ஆயிடுச்சு. மார்னிங் டைமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் வேலையை சேர்த்து வாங்கின மாதிரி இருந்தது. ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல போல இருக்கு. இந்த தோட்டத்தில் செய்கிற வேலையே பெண்ணுக்கு அழுது என்னால் முடியலை. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா விளாக் வரும். இது இந்த ப்ரிப்பரேஷனே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா, அழகாக நான் விளாக் கொடுக்கணும்னு நினச்சேன். அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்தடுத்த விளாக் ரொம்ப அழகான ரம்மியமான விளாகாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கும். அடுத்த விளாக்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிருந்து தான் அடுத்தடுத்த விளாக் வரப்போகுது. டேக் கேர், டாடா, பாய். உங்களுக்கு மட்டும் அப்படியே பொடி ஊற்றி தரவா? இருங்க, பாய் சொல்லிட்டேன். இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்க என் கையால் வர்ச்சுவலா. என் வீட்டுக்காரர் வாய திறக்கிறாரு. அப்படியே சைடுல உள்ள குடுத்தணும் நீனு. நான் அவங்களுக்காக விட்டுனேன், உங்களுக்காக இல்ல. அத குடுத்து கீழ விட்டுறோம்டா. செல்லத்துக்கு இல்லாமயா என் செல்லம். இந்தாங்க. டாடா ஃப்ரெண்ட்ஸ்.